வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இறைவணக்கம். அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதம் அடைந்தோம், ஒன்றானோம். பதம் அடைந்தோம், ஒன்றானோம். பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க. ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு, சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.
தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு சமாதி நிலை என்ற தலைப்பிலே உள்ள கவி சிந்தனை எடுத்துக்கொள்கின்றோம். உடல் இயக்கம் நின்றுவிட்ட சவத்தை மண்ணில் உள் புதைத்து சமாதி என்று பூஜை செய்து உடல் இயக்கி பெற்ற பல பொருள் அழித்து உல அமைதியை இழந்து சேர்ந்தோரெனும் உடல் இயக்கம் அறிவியக்கம் பிறப்பு இறப்பு உண்மைகளை அறிந்து பயனடையவென்றால் உடல் இயக்கம் நிற்கும் முன்னே கருதவத்தால் உள்நாடி சமாதி நிலை அறியவாரே. அது சமாதி என்ற சொல் உலக அளவிலே எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால், இந்த இறந்த பிறகு புதைச்சிருவாங்க, அதை சமாதி சொல்ல மாட்டாங்க. அங்கே ஒரு கட்டிடத்தை எழுப்பினால் அது சமாதி என்று சொல்றாங்க. ஆனா இந்த வார்த்தைக்குரிய பொருள் இது ஒற்றை சொல் அல்ல. சமாதி என்பது ஒற்றை சொல் அல்ல. சமம் ஆதி என்ற இரு சொற்களின் கூட்டு சொல்தான் சமாதி. சமம் புரிகிறது, ஆதி புரிகிறது. ஆனால் ஆதி என்பது எது உண்மையிலேயே? பிள்ளைக்கு தந்தை ஒருவன் புரியுது. நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். எப்படி? அத பரிணாமத்தை புரிந்து கொண்டால்தான் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் ஒன்று. அது எப்படி இருக்கிறது? சுத்த வெளியாக, அறிவாக, அதிலிருந்து அனைத்தும் எழுச்சி பெறக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அதுதான் அந்த ஆதி நிலை. அந்த ஆதி நிலைக்கும் இந்த ஜீவ நிலைக்கும் என்ன பேதம்? God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God. வந்த பரிணாம வரலாற்றில் பெற்ற அனுபவங்கள், அதிலே உள்ள கலங்கங்கள், இதுவே நம்மை பிரித்து வைக்கிறது. எண்ணங்களாக தொடர்ந்து பிரதிபலிக்க இந்த எண்ணங்களின் ஆளுமையிலேயே வாழ்க்கை தொலைந்து போகிறது. 1000 வாசல் எதையும், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பமில்லை. ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை என்று மிக எளிமையான ஒரு இயற்கை உண்மையை வெளிப்படுத்தினார் கண்ணதாசன். அப்ப ஒருவர் மட்டும் குடியிருந்தால், ஒருவரை இல்லாமல் செய்ய முடியாது. அறிவு இல்லாத இடம் உண்டா? இல்லாமல் செய்ய முடியுமா? பிரபஞ்சம் முழுவதும் அதற்கு அப்பாலும் நீக்கமற நிறைந்திருப்பது அறிவு ஒன்றுதானே. அந்த அறிவோடு லயித்து விட்டால், அறிவு மட்டுமே நம்மை ஆட்கொண்டு விட்டால், ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பமில்லை. ஒன்று இருக்க ஒன்று வந்தால், அறிவு இருக்க மனம் உள்ளே நுழைந்து வச்சுக்கோங்க, என்றும் அமைதி இல்லை. அப்ப இது எப்படி நீக்குவது? அந்த வாழ்க்கை தான் உண்மையான ஆன்மீகம், பயிற்சிகளோடு கலந்த ஆன்மீகம். இதைத்தான் வள்ளலார் சொல்லுவார், செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையரே போல் என நினையேல். செத்ததுக்கு அப்புறம் சமாதி அடையணும் சொல்றீங்களே, அது மாதிரி நினைக்காதீங்க. இது வாழும் காலத்திலேயே தூக்க வேண்டிய தெய்வீக பேரின்பம். செத்த பிறகு தூக்க முடியாது.
செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையரை போல் என்னை நினையேல். இறந்த பிறகு அடைவதல்ல சமாதி, அது வாழ்கின்ற காலத்தில் தூக்கின்ற பேரின்பம். அதே மகிழ்ச்சி சொல்றாங்க, உடலேக்கம் நின்றுவிட்ட சவத்தை மண்ணில் உள் புதைத்து சமாதி என்று பூஜை செய்து உடல் இயக்கி பெற்ற பல பொருள் அழித்து உள் அமைதியை இழந்து சேர்ந்தோரேனும் உடல் இயக்கம் அறிவியக்கம் பிறப்பு இறப்பு உண்மைகளை அறிந்து. அதாவது எந்த பொருளும் இலவசமா இல்லைங்க, எல்லாவற்றும் நம்முடைய உழைப்பு கலந்திருக்கிறது. உணவு முதல் எத்தனை வாழ்க்கை வசதிகள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே மனித உழைப்பால் வந்தவைதான். அந்த உழைப்பை மதிக்க வேண்டியது கடமை, அது அறிவு. சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் சொல்றோம் இல்லையா? சிந்தனை இல்லாத மனிதன் உண்டா உலகத்துல? சிந்திக்காமல் இருக்க முடியுமா? அப்ப அந்த சிந்தனை தடம் மாறி இருக்கிறது, தடுமாற்றத்தில் இருக்கிறது. எது நிரந்தரமானதோ அதை பற்றிய சிந்தனை இல்லை, எது தற்காலிகமானதோ அதையே நிரந்தரம் என்று நம்பி தொடர்ந்து அதையே சிந்தித்து அது பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். நிலை இல்லாதவற்றை நிலை என கொள்ளும் மருளானா மானா பிறப்பு என்றார் வலு பெருந்தகை. நிலை இல்லாத பொருள் தான் எல்லாமே, நாமே டெம்பரரி தான். நிலை இல்லாதனவற்றை நிலை என உணரும் மருளானா மயக்கம். ஆனா பிறப்பு எப்படி? மாண்புமிக்க பிறவி, மானா பிறப்பு. ஏன்னா மனிதன் மட்டும் தானே எல்லாவற்றையும் அறியக்கூடிய திறம் உள்ளவனாக வந்திருக்கின்றான். வேற எந்த ஜீவனுக்கு இந்த திறமை இருக்கு, சிறப்பு இருக்கு? அப்ப எவ்வளவு திறமை இருந்தும் இவன் எப்படி இருக்கிறான் என்றால் அது பரிணாமத்திற்கு இழுக்கு அல்லவா, தெய்வத்துக்கு அவமானம் அல்லவா? எனவே இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால், அதாவது இந்த முட்டாள்தனத்தை வளர்த்தவர்கள் இருக்கிறாங்க, இந்த மதவாதிகள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாம் முட்டாள்தனத்தை வளர்ப்பார்கள். ஏன்னா மக்கள் முட்டாளாக இருக்கின்ற வரைக்கும் தான் இவர்கள் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். வேடிக்கை சொல்லுவாங்க, ஒரு அரசியல்வாதி ஒரு தொண்டை கிட்ட சொன்னான், ஏய் அந்த கம்பத்தை எவ்வளவு நீளம் அளந்து பாடுறா, 2 அடி குழி தோண்டி நட்டுட்டு எவ்வளவு உயரம் பார் அப்படின்னாலாம். உடனே வண்டி வாட தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட 2 பேர் கூட்டிட்டு நேராக போன டேப் பிடிச்சான். தலைவரே 20 அடி நீளம். உனத்து கலப்பை எடுத்து தோணுனா குழி வெட்டினா 2 அடி. தலைவரே 2 அடி குழி. சரி நட்டுட்டான். கிடுகிடுன்னு மேலே ஏறினான், அங்கிருந்து டேப் வச்சான். தலைவரே 18 அடி. பக்கத்து நண்பர் கேட்டார், என்னங்க இது 20ல் 2 அடி போச்சு, 18 தானே, அது எதுக்கு மேலே ஏறி அளக்குறான்? யோ சும்மாரியா, அவன் அப்படி இருக்க வரைக்கும் தான் ஏன் பொழப்பு ஓடும். 22 போச்சுன்னா 18 தெரிஞ்சு போச்சுன்னா ஏன் பொழப்பு கிழிஞ்சு போயிரும் ஐயா. இப்படித்தான் ஒரு அம்மானிகள் இருக்கிறாங்க. அவரும் நானும்னு ஒரு புக்கு. நான் என்றால் அது அவரும் நானும்னு. யார் யாரு எதை சொல்றதுன்னே விவசாயம் இல்லாம போச்சு தமிழ்நாட்டுல. ஒரு குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு அம்மா விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கு. இப்ப எதையும் பாராட்டி படிக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க இல்ல. இவெல்லாம் இருந்தாயின்னு செத்தாயின்னு வள்ளுவர் கேட்பார். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழும் ஏன். இப்ப இதெல்லாம் முட்டாள்தனம். இது மட்டுமா? முல்லைக்கு தேரியுந்தான் பாரி வள்ளல்.
ரொம்ப சிறப்பு. சரி. இவ்வளவு பெருமை பேசுறீங்கல்ல. பையனுக்கு பைக் வாங்கி குடுத்தீங்க. வரும்போது நடந்து வந்தான். "ஏன்டா பைக் என்னாச்சு?" "அப்பா வரும்போது பார்த்தா ஒரு முல்லை கொடி அப்படியே கீழ கிடந்துட்டு இருந்ததா, எடுத்து பைக்ல சுத்தி விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா" அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அட அறிவட்டவனே! 1,00,000 போட்டு வாங்குன பைக்க இப்படியா பண்ணுவீங்க? அப்புறம் அங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்க. பாரி வள்ளல் அப்படின்னீங்க. பையன திட்டுறீங்க. 2க்கும் பேதம் இல்லை. அப்போ யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்ற முட்டாள்தனம். எப்பொருள் யார் யார் வாய்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு இருக்கு, இறைவன் தந்திருக்கின்றான். அதை பயன்படுத்தவில்லை என்றால் இப்படியே பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். பாரி வள்ளல், மனு சக்கரவர்த்தின்னு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப எதுவாக இருந்தாலும் இன்றைய வாழ்க்கை செம்மைப்படுத்துமா? அதுதான் நிஜம். இந்த உடல் பொய் தான். ஆனா வாழ்கின்ற வரைக்கும் நிஜம் தானே. அப்ப இந்த உடலுக்கு என்னென்ன தேவைகளோ, இயற்கை விதிப்படி என்ன தேவையோ, அதை எல்லோரும் பயன்படுத்தணும் இல்லையா? எனக்கு பக்தி அதிகம் சொல்லி இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி உள்ள நெருப்புல போட்டுட்டு, பசிக்கிற குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கலன்னு சொன்னா, எதை ஆண்டவன் விரும்புவான்? ஏன் இந்த அறியாமை இன்னும் சமுதாயத்தில் இருக்கிறது என்றால், சிந்திக்க மறுக்கின்ற மனோபாவம். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னா பயந்துருவான். என்ன இருக்க போகுது? சொல்லுங்க. இந்த உலகம் முழுவதும் என்ன இருக்க போகுது? பஞ்சபூதங்கள், ஆத்மாக்கள் இவ்வளவுதானே. யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? அப்ப இந்த சிந்தனை எல்லாம் எப்ப வரும்? இந்த துணிச்சல் எப்ப வரும் என்று சொன்னால், உள்ளதை உணர்கின்ற போது பணிவு, கனிவு, துணிவு வரும். பணிவு என்பது கால் விழுகிறதல்ல. மற்றவர் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது பணிவு. இன்சொல் கனிவான பார்வை, அது கனிவு. எது தேவையில்லையோ அது எடுத்து எறிவது துணிவு. அப்படி இந்த 3 பண்புகளும் எப்ப வரும் என்றால், இறை உணர்விலே பெறும். அறிவின் தெளிவிலே வந்து அமையும். அப்படி உடல் இயக்கம், அறிவியக்கம், பிறப்பு, இறப்பு இவற்றெல்லாம் அறிந்து பயன் கொள்ளவில்லை என்றால், உடல் இயக்கம் நிற்கும் முன்னே கருதவத்தால் உள்நாடி சமாதி நிலை அறியவாரீர். இதெல்லாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், சாவதற்கு முன்பே சமாதியாகணும். சாவதற்கு முன்பே சமாதியாகணும். அதற்கான வழிவகைதான் உண்மையான ஆன்மீகம். அது பக்தியிலே துவங்கி முக்தியில் நிறைவு பெற வேண்டும். அதுதான் வளர்ச்சி. ஆனா பக்தியிலே தேங்கி போனது, அதிலிருந்து சற்றும் விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு கூட கிடையாது. பயம். ஆடி 18க்கு கோயிலுக்கு போகலைன்னா ஆண்டவன் கோவிச்சுக்குவான்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த பயம்? நாம இங்க இருக்கிறதே இறைவனுக்கு தெரியாது. சுத்தவெளிக்கு தெரியுமா? தனக்குள் ஒரு பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது சுத்தவெளிக்கு தெரியுமா? தெரியாது. அந்த சுத்தவெளியே பரிணாமத்தில் ஜீவந்த களமாக வருகின்ற போது பரமாத்மான்னு பேரு. இந்த பரமாத்மா தான் உணரும். இப்ப இந்த பரமாத்மா என்பது என்ன? புலன் கடந்த அறிவு, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். இந்த புலன் கடந்த அறிவு என்பது என்ன? நுண்ணிய மன அலை நிலை. 8 முதல் 13 அலை. அப்ப 14 அலைக்கு கீழே மனதை நிறுத்துகின்ற, இறக்குகின்ற பயிற்சி தான் தவம், தியானம்.
அப்ப இந்த பயிற்சியின் மூலம் மனதின் அலைவேகத்தை குறைத்து விட்டால் அந்த நிலைத்த தன்மையிலே அறிவு எக்ஸ்ட்ரா சென்சிவ் பர்செப்ட் சொல்லக்கூடிய புலன் கடந்த அறிவோடு தொடர்பு கொள்ளும். அந்த புலன் கடந்த அறிவு என்ன செய்யும்? எது நடக்க இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டும். எதெல்லாம் கேள்விக்கு நமக்கு விடை தெரியவில்லையோ அந்த கேள்விக்கான விடைகளை நமக்கு எடுத்து காட்டும். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். மனதை மனமாக நீ காண வேண்டும். 4 வரி 4 வேதங்களுக்கு சமம். என்னுடைய சிறப்பை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் கண்ணதாசன் எழுதின கவிகள் அப்படிதான் நினைச்சாங்க ஒரு காலத்துல. அவர் சொன்ன 4 வரிகள் 4 வேதங்களுக்கு சமம். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். எங்க கிடைக்கும்? டெல்டா ஃப்ரீக்வன்சி, தீட்டா ஃப்ரீக்வன்சி, ஆல்பா ஃப்ரீக்வன்சி. கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். எங்க கிடைக்கும்? ஒன்றும் தேவையில்லப்பா, எல்லாமே எனக்குள்ள இருக்கு. The beauty of nature is all around, but the secret of nature is within you. ஊரெல்லாம் சுத்தலாம், அங்க போனீங்களா சூப்பரா இருக்கு, இங்க போனீங்களா அருமையா இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்கே இருந்து வந்தது? The secret of nature is within you. நமக்குள்ளதான் இருக்கு. இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்க போய் அலையணும் சொல்லுங்க. அப்ப இந்த ஃபன் கல்ச்சர் வாழ்க்கையிலிருந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கதையை புரிஞ்சுக்கணும். அப்ப வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். இப்போ உலகம் முழுவதும் நம் வாழ்க்கை நம் கையில யோசிச்சு பாருங்க. யாரோ துரத்துறாங்க, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், என்ன வேணும் என்று யாரோ கேட்டு பாருங்க, தெரியாது. இது செஞ்சா நல்லதா, இது படிச்சா நல்லதுன்றாங்க, நம்ம படிச்சுட்டே இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்காக? யோசிச்சு பாருங்க. படிச்சது யாருக்காக? நம்ம தொழில் செய்வது யாருக்காக? அப்ப யாருக்காகவோ தகுதிப்படுத்திக் கொள்ள படிச்சோம், யாருக்கோ வேலை பார்க்கிறோம், அவன் போற எலும்பு துண்டு சம்பளத்துல வாழ்ந்துட்டு முடிஞ்சு போறோம். இப்போ இந்த வாழ்க்கை யாருக்காக? எனக்காகவா இல்ல யாருக்காகவா? எனக்காக என்ன வாழ்ந்தேன்னு சொல்லுங்க. நமக்காக என்ன வாழ்ந்தோம்? நான் என்பது என்ன? உடலா, உயிரா, அறிவா, மனமா? இல்ல யாருக்காக வாழ்ந்தேன்? உடலுக்காகவா, மனசுக்காகவா, இல்லை ஆத்மாவுக்காகவா, இல்லை அறிவுக்காகவா? யாருக்காக வாழ்ந்தோம்? இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. அப்ப எப்படி வாழ்க்கை நிறைவாக முடியும்? அப்ப என்ன வருது ஒரு கட்டத்துல? என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ. யார் கேட்கிற கேள்வி இது? இத்தனை வசதி இருக்கு, அமெரிக்கால இருக்கிறோம், என்ன சுகத்தை கண்டா இப்போன்னு கேக்குது. யார் கேட்கிறா? தெரியலையே. ஏதோ சலிப்பு போல இந்த எண்ணம் வருது. சலிப்பு இல்லை, இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மையை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது விழுந்த பின்னே எதுக்குடா உன்னை கட்டி வச்சேன்? தந்தை தாய் ஈரோரும் சேர்ந்த போது தழைத்த ஒரு சிறு துகள் ஆத்மா. நான் தான் உடம்ப கட்டினேன், நான் தான் அனுபவங்களை எல்லாம் எடுத்து காட்டினேன், இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அதெல்லாம் மதிச்சு ஏதாவது எனக்காக வாழ்ந்தியா? நான் எடுத்து காட்ட வச்சுக்கிட்டு அதுல இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணணும், எவ்வளவு அனுபவிக்கணும்னு தான் போனியே தவிர அது தேவையில்லை என்று புரிந்து கொள்ளவில்லையே. நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்காகவா உனக்காகவா என்று ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. ஆத்மாவுக்காக வாழ்ந்திருந்தால் நிறைவு பெற்றிருக்கும். உடலுக்காக வாழ்ந்திருந்தால் உடலும் நிறைவு பெறாது, ஆத்மாவும் நிறைவு பெறாது.
அப்ப வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை தான். வெற்றிகரமாக வாழ்ந்தேன் என்று நினைத்துக் கொண்டே தோற்று போன மக்கள் தான் அதிகம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு, வாழ்கின்ற காலத்திலே சமாதி நிலை அடைவதற்கு மனதை மனமாக நீ காண வேண்டும். இந்த மனசு அப்படித்தான்ப்பா, குரங்கு மாதிரி எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்குகளை போல ஆசைக்கு ஆசையை தாவுகின்ற மனித மனம். இந்த குரங்கு மனிதர்கள் வாழ்கின்றன. பூமி கிஷ்கிந்தை. இது ஒரு மலைப்பகுதி மட்டும் கிஷ்கிந்தை அல்ல, உலகமே கிஷ்கிந்தை தான். எல்லா மக்களும் குரங்குகள் தான். எனவே இந்த வாழ்க்கையின் அவலம் இதிலிருந்து நம்மை மேன்மைப்படுத்தி பரிணாமத்தின் தேவைக்கு ஏற்ப ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்க வேண்டும். அந்த பாதையை தான் பயிற்சிகளாக மனோலக்கலை தந்திருக்கிறது. இந்த பயிற்சிகளை இந்த பாதையிலே நம்ம இணைத்துக் கொண்டு விட்டால் நிச்சயமாக நாம் நம் வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுவோம். அந்த சமாதியை வாழ்கின்ற காலத்திலேயே அனுபவித்து பார்த்து விடலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக வாழ்க வளமுடன் ஐயா. விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவேளையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இறைவெளியில் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம்.
உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியங்கள் உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, அந்நீதி தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நீரே நிறைவு செய்கின்றது. இறைவர்களும் ஒருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே அவனை நடத்தட்டும் என வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வீதம் வாழ்க விவேகம் வாழ்க வளமுடன்.